தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சாம்சங் அவங்களுடைய புதிய நோட் சீரிஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல நோட் 10 மற்றும் நோட் 10 பிளஸ் அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருந்தது. குறிப்பா S10 இருந்தது, ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண ஒரு கேமராவும் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனுடைய அன்பாக்சிங்கை தான் நம்ம பார்க்க போறோம். பட் எப்பவுமே எல்லாருமே போட்டுட்டாங்க. நீங்க இங்கிலீஷ்லயும் பார்த்துட்டு இருப்பீங்க, ஹிந்திலையும் பார்த்துட்டு இருப்பீங்க. அதே அன்பாக்சிங்க அதே மாதிரி போட்டா என்ன சுவாரஸ்யம் இருக்கு? இந்த மொபைல்ல கேமரா ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? சோ அதனால இப்ப வரைக்கும் நீங்க பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ நம்ம எப்பவுமே பண்றது போல DSLRல எடுத்த வீடியோ கிடையாது. ஆமாங்க, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ நான் எடுத்தது இந்த நோட் 10 பிளஸ் இந்த மொபைலுடைய ரியர் ஃபேசிங் கேமரால தான் எடுத்துட்டு இருக்கேன். அதே கேமரால தான் இப்போ இந்த ரெண்டு மொபைல், அதாவது இன்னொரு நோட் 10 பிளஸையும் இந்த நோட் 10 இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய அன்பாக்சிங் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்கலாம். தவறாம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிளஸ் இந்த புது அட்டம் பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம நோட் 10 பிளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நல்லா பிளாக்காக நடுவில் மட்டும் S Pen கொஞ்சம் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இது ஆரா க்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எடிஷன். பின்பக்கமாக பார்க்கும்போது ஒரு சில சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 256 GB அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேரியன்ட். இது இந்தியன் யூனிட், அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு இன்னொரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரீ TPU கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு சிம் டூலும் இருக்கு, அதை பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் நான் ரொம்ப பெருசாக இருக்கும், கையில் பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன், பிகாஸ் ப்ளஸ் எடிஷன்ன்றதுனால. பட் அந்த அளவுக்கு கிடையாது. கையில் எடுக்கும்போது ஓரளவுக்கு நல்லா கர்வியாக பிடிக்கும் போது நல்லா இருக்கு. ஸோ அதை சைடில் வச்சிடலாம். அப்புறமா என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த பாக்ஸில் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 வாட்க்கான ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. பட் மொபைலில் 45 வாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. பட் நம்ம அதை தனியாக வாங்கணும். ஒரு டைப் சி டு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. AKGலேருந்து ஒரு டைப் சி இயர்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 3.5mm ஜாக் கிடையாது. இப்போ மொபைலை பார்க்கலாம். ஸோ மொபைல் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பார்க்கும்போது தெரியும், இந்த ஆரா க்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலர் ஒவ்வொரு லைட் படும்போதும் ஒவ்வொரு ஃபினிஷிங் கொடுக்குது. நான் நேரில் பார்க்குறதோட உங்களுக்கு கேமராவில் கொஞ்சமாக தான் என்னால் காமிக்க முடியுது. பட் ஸ்டில் அதுலேயும் குறிப்பாக நான் இப்போ நோட் 10 ப்ளஸ்லேயே கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன்லையும் தெரியும். பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபிசிக்கல் ஓரியூ பார்த்தலாம். வலது பக்கமாக எதுவுமே கிடையாது, ரொம்ப க்ளீனாக வச்சிருக்காங்க. மேல் பகுதியில் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கன்சென்ட் மைக் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்ஸ் தான். ஸோ நீங்கள் அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். கூடவே இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் ராக்கர் கீயும் இருக்குது. அது கூடவே நமக்கு ஒரு பிக்ஸ்பி பட்டன், இல்லாட்டி நீங்கள் பவர் பட்டன், ஸோ நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். பட் அந்த பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் இருக்க வேண்டியது லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. போக போக தான் எப்படி நான் யூஸ் பண்ணி பழக போகிறேன்றது பார்க்க முடியும். கீழ் பகுதியில் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் பிரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, டைப் சி போட்டிருக்கு, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதே போல் S Pen அதையும் கீழே தான் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த மொபைலில் ஃபர்ஸ்ட் டைம் பூட்டப் பண்ணலாம். பூட்டப் பண்ணுற அதே சமயத்தில் இதோடைய குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை பார்த்துருங்க. இதில் 6.8 இன்ச்க்கான QHD ப்ளஸ் டைனமிக் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்குறது ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்குது. ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Exynos 9825 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் 7 nm டெக்னாலஜி பில்ட் பண்ண ப்ராசஸர். இதில் 12 GB RAM இருக்குது, 256 GB ரோம் மற்றும் 512 GB ரோம் அப்படின்ற ரெண்டு வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. NFC சப்போர்ட்டும் இருக்கு. 12 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்கு. f1.5 to 2.4 வேரியபிள் அப்பச்சர் இருக்கு. 12 மெகாபிக்சலுக்கான இன்னொரு கேமரா 2x ஆப்டிகல் ஜூம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இன்னொரு கேமரா 16 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமரா. ஸோ இது இல்லாமல் நமக்கு ஃபோர்த்தா இன்னொரு கேமரான்றது கொடுத்துருக்காங்க. இது VGA டெப்த் விஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்றது நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்றேன். 10 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவும் இருக்கு, 2.2 அப்பச்சர் சைஸோட. இது IP68 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. 4300 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இருக்கு. 25 வாட்க்கான சார்ஜர் பாக்ஸ்ல இருக்கு. 45 வாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. UI அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 UI தான் கொடுத்திருக்காங்க, 1.5 வெர்ஷன். அதே போல Android 9 மேல ரன் ஆயிட்டு இருக்கு. சோ ஐகான்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு. நீங்க வேணும்னா நீங்க உங்களுக்கு தேவையானது போல ஆப்டிமைசேஷன் பண்ணிக்கலாம். கலர்ஸ் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இந்த மொபைல்ல நமக்கு பஞ்ச் ஹோல் கேமரா தான் கொடுத்திருக்காங்க. ஆமா, நீங்க டிஸ்ப்ளே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், பஞ்ச் ஹோல் கேமரா முன்னாடி அழகா இருக்கும். சோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், இன்னும் நிறைய பேருக்கு பிடிக்காமையும் இருக்கும். சோ எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தெரியல. பட் யூஸ் பண்ணும்போது மேபி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. பிகாஸ் அந்த டிஸ்பிளே அந்த அளவுக்கு நல்ல AMOLED டிஸ்பிளே, நல்ல ஷார்ப்பாக பிளாக்ஸ்ல இருந்து ஒயிட்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றதுனால பார்க்கறதுக்கு எனக்கு அந்த பிளாக்ஸ் அதிகமாக தெரியலன்னு தான் சொல்லும். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு.
256 ஜிபியில் இனிஷியல் பூட்டப் அப்புறமாக நமக்கு பார்த்தீங்கன்னா 223 ஜிபி அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக வந்து ஃப்ரீ கிடைக்குது ஸ்டோரேஜ். அதே போல் 12 ஜிபி ரேமில் எனக்கு 7 ஜிபி ரேம் அப்படின்றது வந்து நார்மலாக வந்து ஃப்ரீ கிடைச்சிருக்கு. இந்த நோட் சீரிஸில் எஸ் பென்னை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் பென் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எஸ் பெனில் நிறைய விதமான ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமராவில் வந்து கிளிக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்த மோடுக்கு போகிறதா இருக்கட்டும், ஃப்ரண்ட் கேமரா மற்றும் ரியர் கேமராக்கு மாற்றுறதா இருக்கட்டும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஆப்புக்குமே வந்து இந்த எஸ் பென்னை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த எஸ் பென்னுடைய கேப்பபிலிட்டி இன்னும் அதிகமாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் எழுதுறதுக்கும் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, க்ளீனாக வந்து வருது. ஸ்பெஷலாக என்னென்னா நீங்கள் என்ன எழுதுறீங்களோ உங்களுடைய கையெழுத்தை அழகாக வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து மாற்ற சொல்லி ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ பல இடங்களில் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மொபைலுடைய கேமரா ஷட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம், அதே போல் வைட் ஆங்கிள் சப்போர்ட், நார்மல் மோட் 3 மோடு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வீடியோ எடுக்கும் பொழுதும் உங்களுக்கு லைவ் போர்ட்ரேட் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இதுக்கு நான் டெடிக்கேட்டடான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து தனியாக போடுறேன். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த கேமராவை பற்றின வேறு எதுவும் சந்தேகங்களோ இல்லை இந்த மொபைலை பற்றி வேறு எதுவும் கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். நோட் 10 ப்ளஸ் உடைய அன்பாக்சிங்கை பார்த்துட்டீங்க. இப்போ நோட் 10 உடைய அன்பாக்சிங் வேணாம் இல்லை, பிகாஸ் நோட் 10 ப்ளஸில் என்னென்ன இருந்ததோ அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி திரும்ப அதே காமிக்க விரும்பல, எல்லாமே அதே தான். பட் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸாக மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்றதை நீங்களே வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். குறிப்பாக சொல்ல போனால் 6.3 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் வந்து கொடுக்குறாங்க. அதே AMOLED டிஸ்பிளே தான் பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அதே தான். பட் டிஸ்பிளேடைய சைஸ் சின்னதாக இருக்குது. அதில் QHD, பட் இதில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக அதில் 8 ஜிபி ரேம் தான் வருது. கூட வந்து பார்த்தீங்கன்னா கேமரா செட்டப்பும் அதே தான். அந்த 4th கேமரா மட்டும் கிடையாது. குறிப்பாக பேட்டரியை பார்த்தீங்கன்னா 3500 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. இதில் 25 வாட் சார்ஜர் வந்து சப்போர்ட் பண்ணுது. 45 வாட் சார்ஜிங் வந்து கிடையாது. பட் மற்றபடி எல்லாமே சிமிலர் தான். நீங்கள் பார்க்கும்போது அந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் நல்லாவே வந்து தெரியும். பட் ஒரு சின்ன கை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த நோட் 10 தான் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ரெட் கலராக இருந்தாலுமே சரி, பட் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பரவாயில்ல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நிறைய பேருக்கு அந்த பெரிய டிஸ்பிளே வேணும்னா நீங்கள் அதை வந்து பார்க்குறது பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம நோட் 10 ப்ளஸ் மற்றும் நோட் 10 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின அன்பாக்சிங் மற்றும் ஓவர்வியூ எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டீங்க. பட் அது மட்டும் கிடையாது, இந்த மொபைலில் இருக்கக்கூடிய வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. எப்படி இருக்குன்றது மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட் கேமரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது உண்மையிலே பெஸ்ட் கேமரா தானா அப்படின்றத நம்ம டெடிகேட்டடாக ஒரு கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.